பார்சல் உணவுப் பொருட்களில் சைவ அசைவ குறியீட்டை குறிப்பிடுவது அவசியம் என்று தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். தமிழக அரசு இந்த மாசு கட்டுப்பாடு, பிளாஸ்டிக் ஒழிப்பு இந்த மாதிரி இதுல கவனம் செலுத்தாம உணவு பாதுகாப்புத்துறை உணவுப் பொருட்களை குறியீடு கொடுக்கறது தவறான செயலாகும். பொட்டணம் போடும்போது நம்ம தனித்தனியா பிரிச்சுதான் அந்த இதை வைக்கிறோம். கேட்கறவங்களுக்கும் நான்வெஜ் வேணுமா வெஜ் வேணுமான்னு தனித்தனியா தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கடையை பொறுத்த வரைக்கும் அது இப்ப எங்களுக்கு சாத்தியமாகுமான்னு தெரியல. ஏன்னா கஸ்டமர் வரும்போது அந்த நேரத்துல நம்ம அந்த சிக்கன் எடுத்து ஒட்டி பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால எனக்கு இது சரியில்லைன்னு தோணுது. நான் சைவம் வாங்குறேன்னா சைவம் வாங்கிட்டு போயிடுவேன், அசைவம் வாங்குறேன்னா அசைவம் வாங்கிட்டு போயிடுவேன். அது எனக்கு தான் தெரியும். என்ன அதே இது நம்ம சைவமா யாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னா அதை நம்ம சொல்லி கேட்டு அதை என்ன மாதிரி பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். மற்றபடி இதுல கருத்து கூறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. பார்சல்ல சைவம் அசைவம்ங்கிற குறியீடு ஒட்ட சொல்றாங்க. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, பார்சல் மேல சைவம் அசைவம் வேணா எழுதிடலாம், ஆனா குறியீடுங்கிறது எல்லா ஹோட்டலுக்கும் பொருந்துமாங்கிறது தெரியல. நம்ம ஒரு பொருளை வாங்குறோம், அந்த பொருளை அந்த குறியீடு இருக்கு. அப்ப நம்ம அசைவம் சாப்பிட்றவங்க போய் சைவத்தை கொடுப்போம், அவங்க வேண்டாம்பாங்க. அப்புறம் அந்த பார்சலை வேற ஒரு ஆள்கிட்ட கொடுப்போம், சைவம் சாப்பிட்ற ஆள்கிட்ட கொடுப்போம், அவங்க அதை ஏற்றுக்கிடுவாங்க. அதனால கொண்டு வரது நல்லா இருக்கும். இன்றைய மக்களுக்கு மிகவும் ஆரோக்கியமாகவும் மிகவும் தரமாகவும் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறோம். அதன் அடிப்படையில சைவம் அசைவமும் எல்லா பொருளுக்கும் உணவு எல்லா பொருளுக்கும் குறியீடு இருக்கு. அது உணவுப் பொருட்கள் சரி, இப்ப அரிசி எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு, தராசு பொருள் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஐஏஎஸ் குறியீடு இருக்கு. அது மாதிரி எல்லா பொருட்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் குறியீடு வழங்குது என்னை பொறுத்த வரைக்கும் வரவேற்கத்தக்கிறது தான் நான் சொல்றேன். சிலர் சைவத்தை விரும்புவாங்க, சைவத்தை விரும்புறவங்க அசைவத்தை பார்த்தாலே அது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு அதை அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படி தனித்தனியா கொடுக்கறது நல்லது. நிறைய இடங்கள்ல ஃபங்க்ஷன்லயே சிலர் எல்லாருமே ஒன்னா ஆக்கிடுறாங்க. அந்த ஒன்னா ஆக்குறது சாப்பிட்றவங்களுக்கு தெரியாது. ஆனா சாப்பிட்ட பிறகு அந்த தகவல் அந்த கரண்டியெல்லாம் மாற்றி போட்டுருக்காங்க. சாப்பிட்ட பிறகு அவங்க பார்க்கும்போது அவங்களுடைய மனசளவுல உறுத்திக்கிட்டே இருக்கும். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம்.